நம் வாழ்வை மாற்றும் formula. நண்பா நண்பா, you always will be in my heart. நாட்கள் போகும், நம் sharing caring மாறுமா? என்றும் என்றும் this feeling should be never gone, never gone, never gone. காலை மாலை ஓர் நேரமில்லை, கடிகாரங்கள் நம் நட்பில் இல்லை. போடா போடி அது தப்பே இல்லை. வாடா நண்பா நாம் நட்பின் பிள்ளை. நோட்புக் ஓலா புக் அது எல்லாம் ரொம்ப பழசு. ஃபேஸ்புக் அண்ட் மேக்புக் நம் லைஃப் ஸ்டைல் என்றோ புதுசு. நண்பா ஓ நண்பா, நம் வீக் டேஸ் எல்லாம் வீக்கெண்ட்ஸ் ஆகாதா? வகுப்பறைகள் கசக்கிறதே, கடற்கரைதான் இனிக்கிறதே. அறிவுரைகள் வெறுக்கிறதே, சலனங்களோ பிறக்கிறதே. செல்போனில் டியூஷன் பாடம் எடுக்க கூடாதா? எக்ஸாமில் கோனார் நோட்ஸை கொடுக்க கூடாதா? திட்டாத அம்மா அப்பா கிடைக்க கூடாதா? ஃப்ரெண்ட் என்றால் ஃப்ரெண்ட் ஆக கூடாதா? இரவுகள் தான் பிடிக்கிறதே, விடியும் வரை அரட்டைகளால் கனவுகள் தான் மலர்கிறதே. இதயங்களின் துடி துடிப்பா கிளாஸ் ரூமில் தூங்கும் போது ஆஹா ஓர் இன்பம். ஓர் பெண் தோழி மாட்டும் போது அதுவே பேரின்பம். ஃப்ரெண்டோட பர்த்டே ட்ரீட்டில் ஆஹா ஓர் இன்பம். ஓர கண்ணில் பார்த்தால் பேரின்பம். காலை மாலை ஓர் நேரமில்லை, கடிகாரங்கள் நம் நட்பில் இல்லை. போடா போடி அது தப்பே இல்லை. வாடா நண்பா நாம் நட்பின் பிள்ளை. நோட்புக் ஓலா புக் அது எல்லாம் ரொம்ப பழசு. ஃபேஸ்புக் அண்ட் மேக்புக் நம் லைஃப் ஸ்டைல் என்றோ புதுசு. நண்பா ஓ நண்பா, நம் வீக் டேஸ் எல்லாம் வீக்கெண்ட்ஸ் ஆகாதா? This feeling should be never gone, never gone, never gone. Hello, hello, hello children.
ஆமா, அனைத்து முன்னாள் மாணவர்கள் அமைதியாக இருந்து விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 லைன்ல ஒரு பாட்டு, சின்னதா சாமி பாட்டு. ஓகே, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் இளம்பிறை பொலியேற்றனை நந்தி நகழ்தனை ஞான கொழுந்தினை உந்தியை வைத்து போற்றுகின்றேனே. அனைத்து பள்ளி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த விழாவுக்கு சிறப்பு வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து கொஞ்சம் சரி, இந்த மாதிரியான விஷயத்துல வந்து கொஞ்சம் எமோஷனல் இல்லாமல் பேசுறதே வந்து ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க். இது இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ரொம்ப காமாக பேசணும், உடல் நடுக்கம் இல்லாமல் அதெல்லாம் பேசணும் ஆசை. உங்கள் கூட தண்ணி மூட்டை முறையில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. நவம்பர் 3 நம்ம எல்லாருக்கும் அண்ணன், சித்தப்பா, நம்ம ராஜேந்திர பாபுக்கு பிறந்தநாள். சிவகுமார் கொஞ்சம் ஜனார்தன கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் இன்னும் பேசுவேன். ஃபோனை இதை கட் பண்ணிவிடுவேன் நான். சரி, நவம்பர் 3 நம்ம எனக்கு அண்ணன் தான் அவர், ராஜேந்திர பாபு. எல்லாருக்கும் சித்தப்பாப்பா எனக்கு அண்ணன். அவருக்கு பிறந்தநாள். ஓகேவா, எப்பவுமே 50வது பிறந்தநாள் சொல்ல வேணாம் சொன்னார் என்கிட்ட, அதனால சொல்ல. சரி, முதல் 50 தொடராரு. நம்ம நட்பு வட்டாரத்தில் முதல் 50 தொடராரு நம்ம ராஜேந்திர பாபு. அவர் ரொம்ப நாளைக்கு மனமகிழ்ச்சியோட இதே மாதிரி இந்த சிரிச்ச முகத்தோடயே இருக்கணும் எப்பவுமே. அவருடைய எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அந்த சிரிச்ச முகம். அதே போல் நவம்பர் 13 நமது நண்பர் ஜெகதீசன், பாரதி ஜெகதீசன், அவங்களுக்கு திருமண நாள். 20 வருஷமாப்பா, 20 வருஷம். அவங்கள பற்றி என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய அவங்கக்கிட்ட அவர் பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெகதீசன் வந்துட்டு ஜெகதீசன் பாரதி, இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு சரியாக சொல்ல வரல, மன்னிச்சிங்க. இந்த மேட் ஃபார் ஈச் ஃபார் மேட் ஃபார் ஈச் அதரா, கணவனுக்கு மனைவி, மனைவி கணவன்ற மாதிரி. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரி நகைச்சுவை உணர்வோட ஆட்டம், என்ன பேசுகிறதாட்டம், கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் ரொம்ப பேசுறதோட கொஞ்சம் கேட்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லோரும் பேசுகிறத ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு நல்ல நல்ல விஷயம் இருக்குது. நான் நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் பேசி நிறுத்திடுறேன். நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இதிகாசத்துலேருந்து, வரலாற்றுலேருந்து, இப்போ கரண்டில் யாருன்னா கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்க. நான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எப்போவுமே எடுப்பேன். இது உண்மை, இதயத்திலேருந்து பேசுகிறேன். என்னோட நண்பர்கிட்ட தான் எடுப்பேன் நான் என்னோட இன்ஸ்பிரேஷனை. எப்படின்னா, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும்னா அது நானாக ஜெயிச்சேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்குள்ளே வந்துட்டு என்னோடய அம்மா இருக்காங்க, எங்கள் பாட்டி இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அது வந்து நம்ம ரத்த பந்தம், சொந்த பந்தம். அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம எனக்கு வந்து அந்த ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நான் ஒரு நண்பனையுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது சுப்பிரமணியம், அது சொல்லிட்டு இருக்கலாம். அது வந்துட்டு அது பக்கமாக பேசணும். நான் அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு அவனுக்கு தெரியும். அதனால் அவரை கொஞ்சம் அப்படி வச்சிடுறேன் தனியாக. அப்புறம் கொஞ்சம் சில பேர்லாம் வரேன். நான் நிறைய பேசுவேன், ஆனால் எனக்கு அமைதியாக இருக்கணும்னு பிடிக்கும் ரொம்ப. அந்த 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 அமைதி வந்து நான் 2 பேர்கிட்ட ரொம்ப பார்த்துருக்கேன். ராஜேந்திர பாபு பற்றி பேசணும், நான் இங்கே எல்லாரும் பற்றி பேசிட்டு இருக்கேன். ராஜேந்திர பாபு வரேன். பாலாஜி, சந்துரு, இவங்க கிட்ட வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். வந்து அந்த சைலண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்காக பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் மற்ற நண்பர்கள் என்ன விட்டுனா தயவு செஞ்சு தப்பாத்துக்க வேணாம். நான் கொஞ்சம் அந்த வயசில் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் அவங்க கூடலாம் கொஞ்சம் கான்வர்சேஷன் அதிகம். எனக்கு வந்துட்டு நான் வீட்டில் ஸ்கூல் விட்டால் வீட்டில் இருக்கிறதுனாலோட அதிகபட்சம் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன். அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் நல்லா பழகுவேன். சில பேரோட அப்பா பேரே எனக்கு தெரியும். இல்லை, நான் இன்னும் வரலடா, உங்கள் அப்பா என்ன அறிமுகப்படுத்தினதே இல்லைடா. சரி, ஜன்னா பண்ண கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா,
அவன் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அதே வாழ்த்து நடத்தோட அந்த குடும்பத்தோடய இருக்கிறான். சரி போதுமாடா. சரி, எல்லாரோட அப்பா அம்மாவுக்கிட்டையும் நல்ல கான்வர்சேஷன் எனக்கு இருக்குது. சுப்பிரமணிய அப்பா அம்மா எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேர் மாதவன். அவர் இங்கிலீஷில் சைன் போடுற மாதிரியே போடுவாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம். அவர் ரிப்போர்ட் ஷீட்டில் காட்டுவோம். அவங்க அப்பா இங்கிலீஷில் சைன் போடுற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு நானும் ஒரு பிள்ளை மாதிரி தான். எனக்கு தெரியாம விட்டுருங்க. அடுத்தது நீ எழுதி கொடுத்தா நான் படிக்கவே மாட்டேன்டா. எழுதி கொடுத்தது மனப்பாடலாம் பண்ண தெரியாதுல்ல. சரி, சந்துருவோட அப்பா அம்மா கிட்டலாம் நல்லா பழகிருக்கான். அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். என்னை வச்சு அவனை ரொம்ப திட்டு வாங்கிடுவாங்க. அந்த புள்ளனா அப்படியே இருக்கணும்ட்டு அவனை நிறைய திட்டுவாங்க. இந்த புள்ள எவ்வளோ வச்சு நான் என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட வந்தாங்கன்னா இவனை பாராட்டுவாங்க. அப்புறம் பாலாஜி வீட்டுக்கு போவாங்க அடிக்கடி. அவங்க அப்பா பேர் அங்கப்பன். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அவங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேட்டியோட சேர்ந்த வீடு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒருத்தர் நம்ம மகமாய் சிஸ்டர் விட்டேன். அவங்க அப்பா பேர் அம்பிகாபதி. அது நல்ல சோசியல் டைப். அந்த நாள்லேருந்து எங்கள் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும், மகமாய் சந்திராலா அப்படிலாம் இருக்கணும்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக அது கமலக்கண்ணன் விஷயம் ஒன்று சொல்கிறேன். கமலக்கண்ணன் என்னன்னா அவர் சைதாப்பேட்டிலேருந்து வருவார். அவருக்கு ஒரு 2 சிஸ்டர் ஒரு தம்பின்னு நினைக்கிறேன். தினமும் லேட்டாக வருவார் ஸ்கூலுக்கு. வீட்டுக்கு வைப்பாங்க. அவர் தினமும் பாவம் மழையிலலாம் நின்று வருவாங்க ஸ்கூலுக்கு. அப்போ சைதாப்பேட்டை, எனக்கு அந்த காலத்தில் சைதாப்பேட்டை ஊர். சைதாப்பேட்டில் இருந்தாலும் வேற ஸ்கூலுக்கு அங்கேயே ஒரு ஸ்கூலை பார்த்து நிறைய அதெல்லாம். இப்போ நான் மண்டலூரில் இருக்கிறேன். இப்போ அது எவ்வளோ பெரிய ஊருன்னு தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை டீச்சர்கிட்ட போனேன். பாவம் அவனா லாங்கிலேருந்து வரானே, அவனை எதுக்கு தினமும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். அவனே கேட்கல, முட்டி போடுறான். உனக்கு நான் உடலாம் வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? நிறைய இருக்குது. 1-2 விட்டுற மாட்டேன். ஏதாவது உருவாக்குமாரில் அடிக்கடி பாபு கொடுப்பான் சொல்லியிருப்பான். எப்போ பார்த்தாலும் பாபு. நந்தகோபால் பின்னாடி சைலண்ட் பார்ட்டி அமைதியாக இருக்கும். குமரன் அன்புலாம் டின்னி பாபு பேச மாட்டான், இப்பயும் பேச மாட்டான் சொன்னாலும். குமரனும் அமைதி. குமரன் பாஸ்கர்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் சொல்கிறேன்ப்பா. அப்புறம் நம்ம ஸ்கூலில் நான் ஒரு பெரிய இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப அமைதி பிடிக்குன்னு சொன்னல. பாலாஜி சந்திரை தாண்டி ஒருத்தர் ரொம்ப அமைதி, பேசவே மாட்டாரு. கொஞ்சம் ராம்கி மாரி இருப்பாரு. என் கண்ணுக்கு தோணும் அவரை பார்த்தா ஒரு ராம்கி மாரி இருக்காருன்னு தோணும். அது நம்ம சிவகுமார் தான். ரொம்ப பேசவே மாட்டார் அவர். ஆக்சுவலா ரொம்ப அமைதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகுமாரை. சரி, நிறைய சொல்லலாம். இதெல்லாம் அதெல்லாம் ஸ்கூலை பத்தி, பள்ளியை பத்தி, பள்ளி நண்பர்களை பத்திலாம் பேசணும்னா அது நிறைய பேசலாம். புத்தகமே போடலாம். அது சொன்னடா, ரொம்ப வாழுன்னு சொன்னடா. சரி, ஜனார்த்தன் இன்னைக்குமே குழந்தைத்தனமா இருக்கிறான். ஜனார்த்தனை கொஞ்சம் சிரிச்சமா. அந்த சிரிப்புல பார்த்தா இருக்கிறதுலே மிகப்பெரிய சிரிப்பு போட்டோல ஜனார்த்தன் தான். ஆமா, சரி சொல்லுங்கடா. அது நான் இருக்கேன்டா. சரி, எல்லாமே இருக்காங்க. இப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மகமாய் வந்திருக்காங்க, மலர் வந்திருக்காங்க, பாரதி மேடம் கல்யாண நாள், மெய்ஜி மென்சி எல்லாமே இருக்காங்க. ஏமாவதி வந்திருக்கு. சரி, இது நான் ஏற்கனவே ராஜேந்திர பாபு பற்றி நிறைய சொல்லிட்டேன். ராஜேந்திர பாபு இல்ல குரூப் பசங்க மட்டும். ராஜேந்திர பாபு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் நமக்கு. எனக்கு ராஜேந்திர பாபு அது என்ன சொல்றது, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராஜேந்திர பாபு. அது ஆக்சுவலா அந்த தலைமைக்கு என்னவோ அது ராஜேந்திர பாபு லீடர்ஷிப் குவாலிட்டி. அது ஆளுமை. நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். எப்பவுமே பார்த்து எப்பவும் சிரிச்சவங்க இருப்பாரு. எந்த விஷயம் மைண்ட்ல நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் லைஃப்ல எதனா ரொம்ப விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னா சுப்பிரமணியிட்ட ராஜேந்திர பாபு தான் சொல்லுவேன். நான் சொல்லவே முடியாது, மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணுன்ற விஷயத்த கூட நான் 2 பேரும் சொல்லுவேன். நான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ராஜேந்திர பாபு. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும். பாரதி ஜெகதீசன் மறுபடியும் திருமண வாழ்த்துக்கள். இதே போல சந்தோஷமா சிரிச்ச முதல்ல எல்லாரையும் கலாச்சிட்டு விளையாடிட்டு இருக்கணும். யாரு இருந்துதான் வேற வழி கிடையாது. அதுதான் ஓகே. சரி, எல்லாரும் இந்த விழாவை சேர்த்திக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ அன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரொம்ப மலர்ச்சியா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது.
இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ஒரு 10 வருஷமா பண்ணியிருக்கோம். குரூப்பில் நான் தான் பேசிட்டு இருப்பேன், நான் தான் திட்டுவேன், நான் தான் குட் மார்னிங் போடுவேன், எல்லாம் செய்வேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ்லாம் வந்தோடனே பசங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதில் வந்து குரூப் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாருமே வந்து 40 வருஷம் அடுத்து மீட் பண்ணியிருக்கோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். பாரதி ஜெகதீசன் அவங்களுக்கு 20வது ஆண்டு திருமண நாள். அப்புறம் இன்னொரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தொடங்கி 12 வருஷம் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு செலிப்ரேஷன், முப்பெரும் விழா. என்னுடைய பிறந்த நாளுக்கு இப்போ கேட்க விட போகிறாங்க. ஸோ எல்லாரும் நான் தான் சொல்லலாம் இல்லை, எங்கள் குரூப்பை ஆரம்பித்து உண்மையாலுமே என்ன சொல்ல போனால், குரூப் ஆரம்பித்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுலாம் மெசேஜ் வருது, வீடியோ கால் வருது, எங்களால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் குரூப்பை விட்டு ஒரு வாரம் லீவ் சொல்லுறாங்க. நான் சொன்னேன், ஒரு வாரம் தாராளமாக லீவ் எடுத்துக்கோ, ஆனால் உங்களை சுற்றி நின்று இருப்போம் பின்னாடி, வா 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 வான்னு குரூப்பில். அதனால் நீ குரூப்பை விட்டு போகிறதும் ஒன்று தான், இருக்கிறதும் ஒன்று தான். அதுபோல் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது கேக் வெட்டுற நிகழ்ச்சி நடைபெறுகிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்களுக்கும் ஒற்றை பார்வை தரும் நட்பை தைத்தோம் கண்ணோடு, சட்டை பைகளுக்குள் நட்பை சேகரித்து பொத்தி கொண்டோம் நெஞ்சோடு. 4 இதயத்துக்கும் சேர்ந்து துடிப்பதற்கு நட்பின் இதயம் தயங்காது, வரங்கள் ஏதுமின்றி யுகங்கள் வாழ்வதற்கு நட்பை விட்டால் உறவேது. பிரிவேது பிரிவேது நட்புக்குள் பிரிவேது, பிரிவென்னும் சொல் கூட நட்புக்கு பிடிக்காது. தூரத்தில் இருந்தாலும் நம் நட்பு குறையாதே, தூக்கத்தில் இருந்தாலும் நட்பின் நம் உறங்காதே. நட்பை தைத்தோம் கண்ணோடு, சட்டை பைகளுக்குள் நட்பை சேகரித்து பொத்தி கொண்டோம் நெஞ்சோடு. பிரிவேது பிரிவேது நட்புக்குள் பிரிவேது. முகம் நினைத்தால் நண்பனின் முகம் எதிரினில் வருமே, சில நேரம் நோய் வந்து தவித்தால் அவன் வார்த்தையில் மருத்துவ குணமே. வருடங்கள் 5 10 கணக்கு போட்டு பழகவில்லை, ஆனாலும் 100 ஜென்ம நினைவுகள் சேர்த்தோமே. குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்து கிட்டு நண்பனின் பேரை நாங்கள் பிள்ளைக்கு வைப்போமே. மன கஷ்டத்தில் வரும் காயத்தை, நம் கனவுக்குள் வரும் விருப்பத்தை உடன் தீர்ப்பானே உயிர் நண்பன் மட்டும்தான். 8 கண்களுக்கும் ஒற்றை பார்வை தரும் நட்பை தைத்தோம் கண்ணோடு, சட்டை பைகளுக்குள் நட்பை சேகரித்து பொத்தி கொண்டோம் நெஞ்சோடு.
அழகினை தருமே. துன்பத்தை தூசி தட்டி சுத்தம் செய்து பூஜை பண்ணி இன்பத்தை தந்த நட்பை இதயத்தில் வைப்போமே. பிரிவெல்லாம் பிரிவே இல்லை, பிரிந்தால் கூட கவலை இல்லை. நண்பர்கள் பிரியும் நாளில் நினைவுகள் இனித்திடுமே. எமன் கண் முன்னே வந்து நின்றாலும் நம்மை பெற்றோரை கைவிட்டாலும் துணை நிற்பானே உயிர் நண்பன் மட்டும்தான். பிரிவேது பிரிவேது நட்புக்குள் பிரிவேது. பிரிவென்னும் சொல் கூட நட்புக்கு பிடிக்காது. தூரத்தில் இருந்தாலும் நம் நட்பு குறையாது. தூக்கத்தில் இருந்தாலும் நட்பெண்ணம் உறங்காது. Happy wedding anniversary, dear Jagadish, Bharati. பள்ளியில் படிக்கிறவங்க அவங்க திருமண வாழ்க்கையில் இணைந்து 20 ஆண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அவங்க பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நல்லா வாழணும், நிறைய நாள் இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மனமதியோடு இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற எல்லா நல்ல முயற்சியிலும் வெற்றி காணணுன்ட்டு நான் எல்லாம் நல்ல இறைவனை என்று வாழ்த்துறேன். என்னுடைய ஃப்ரெண்டு மகமாயி அவங்க டாக்டர் நல்லா பாட்டு பாடுவாங்க. இப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடுவாங்க, வெயிட் அண்ட் சி. மகமாயோட முன்ன பண்ணி இருந்தாலும் அவங்க பொண்ணு கொஞ்சம் நல்லா பாடுவாங்க, நீங்கள் கேட்கலாம். புத்தம் புது காலை புன்னிற வேளை வானிலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும். புத்தம் புது காலை புன்னிற வேளை பூவில் தோன்றும்
சுவை கூடுது புத்தம் புது காலை இந்த பாட்டை எங்களுக்கு வந்து வடபழனி கோயிலில் தாலி கட்டிட்டு இந்த வீடியோ அனுப்புவாங்களே வீட்டுக்கு, அதில் இந்த சாங் போட்டாங்க தாலி கட்டும் போது. சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காது தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் பூத்தாடும் தென்முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா மேனைக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன் மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போட கண்டேன் இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே அந்தேன் வந்ததால் தொல்லையே தொல்லையே காலந்தோறும் கேட்க வேண்டும் காலந்தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்றும் கீர்த்தனம் பாடு 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேமுட்டு நானா நானா விளையாட்டு பேச்சல தேச ஊசியத்தர நிலே சாப்பார்க்க மின்ன கொட்டிடுதே ஒளி பாஞ்ச முகம் மனசோட மோதுதே நீ பேசும் பேச்சு ஐயாடுதே என்னென்ன உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா காதல் வந்து சட்டுன்னு சல்லட போடுதடா நட நெஞ்சல உன்னோட வாசம் என்ன ஏதது பண்ணுதடி தாங்காத சந்தோஷம் நான் என்ன செய்ய புள்ள எங்கேதோ தேட தடவாட நெஞ்சம் தானே பாட பறந்தாட நேத்து ஒரு தர
ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, திருநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுதான், புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சதொரு கூட்டுதான். பாட்டுதான் புது பாட்டுதான், தனக்கு தக கூட்டுதான், இணைஞ்சதொரு கூட்டுதான். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பமரலாம் இன்பமரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், எனது பள்ளியின் நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஓ ஓ ஓ மச்சான் அவன் ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச
அமரவும். நீ நின்றுட்டு இருந்தா எனக்கு பேச வராது. ஓ கிஃப்ட் கொடுக்குறதுவா? பிரியாணி சாப்பிட போற. பசி எடுத்துச்சா? பேசலாமா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்த, நீங்கள் என்ன சொல்கிறத கவனிச்சா பரவாயில்ல, நான் செவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் இது பண்ணி நான் பேசணும். நான் சரி. சுப்பிரமணியன் ஃபேமிலி பிரசன்டேஷன் பை கரெக்ட் தானடா? பாரத் பெட்ரோலியம். எங்க என்ன பேச விடுறாங்க? வேணாம். இந்த அற்புதமான தருணத்தை அமைச்சு கொடுத்த முதல்ல கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன்னா we are all blessed. கரெக்டுங்களா? ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ஒருத்தர் மீட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல பீப்புளாக இருக்கிறதுனால தான் நம்மளால் மீட் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இந்த வாய்ப்பு வந்து கிடையாது. கடவுள் வந்து நேராக வந்து இறங்கி எதையும் செய்யறதில்ல. அதுக்கு ஒரு தூதுவர் இருப்பார் இல்லையா? அந்த தூதுவர் தான் ராஜேந்திர பாபு. கரெக்டா? அதாவது நான் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் நண்பனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? நான் யார் தெரிஞ்சுக்கணும்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டு தாடா? அதே தான்டா, பிம்பம் தானடா, கண்ணாடி தானே. நான் கண்ணாடி பண்ணி நின்னா யார் தெரிவேன்? நான் தான் தெரிவேன். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். இருப்பா, முதல்ல பர்த்டே பேபியை வந்து நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். கரெக்டாக? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நிறைய ஒவ்வொருத்தரையும் தனியாக போய் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஃபேமிலின்னு வந்தால், லைஃப்னு வந்தால் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஒரு மீட்டப்பை வந்து எப்படி பண்ணி கொடுத்துருக்குன்னா, செப்டம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ சந்தோஷங்கள் இருந்தாலோ எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது கிடையாது. ஆனால் நம்ம நண்பன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். கரெக்டாக? அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 13 நடந்துட்டுருக்கு. எப்படி வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து எல்லாரும் இல்லை, புரிஞ்சு வச்சுக்கோங்க, மெடிடேஷன் போகிறவங்க மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு 8 மணிக்கு மேலேன்னா கை வந்து எப்படி பதறதோ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மீட்டப் வாட்ஸ்அப் கால வரலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமா, எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துட்டு வரோம். இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல என் கணவரையும் இணைச்சிட்டேன். எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அவரை பக்கத்துல வச்சுட்டே பண்றேன். ஏன்னா நாளைக்கு அவரு என்ன கை காட்டுறக்கூடாது இல்ல. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சந்துருவும் ராஜேந்திர பாபு தான். நான் சொன்ன தூதுவர் ஒருத்தர் சொன்னோம் கிடையாது, 2 பேர். கரெக்டுங்களா? இந்த குரூப் ஆரம்பித்தாங்க, அது 12வது வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் இணைஞ்ச முதல் லேடி நான் தான். இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறேன் நான். அப்போ எவ்வளோ சகிச்சிட்டு இருப்பேன்னு பாருங்க. கரெக்டாக? ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இல்லடா, நான் தான் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பழிக்கு பழி. கரெக்டா? அவங்க பேச வேணான்றாங்க, ஆனா நான் பேசுவேன். ஏன்னா அதான் எனக்கு கை வந்த கலை. இது என்னது? ஒன்னேவா? ஐயோ, தெரியாதவன் இருந்தா என்ன பண்றது? கண்ணாடி போட்டா தான் தெரியும். வேற சத்தியமா வச்சிடுறேன். இல்லடா, பாஸ்கர் போட்டோ வந்திருக்குதுடா. பாஸ்கர் அவரு சொல்லக்கூடாதா சார்? வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார். அடுத்த இதுல பேசிடுறேன் நானு.
வினோதினி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் ஃப்ரெண்டு வந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப ரொம்ப வந்து நேரில் அட்டன் பண்ணலன்னு வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் லைவாக பார்த்துட்டு இருப்பாள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து லண்டனில் இருக்காள். நாங்கள் வந்து நானே ஹேமா இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுவோம். அவள் வந்தானா எங்களை மீட் பண்ணுவாள். கரெக்டுங்களா? ஆனால் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கடந்த 5 வருஷமாக வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு முறை கூட வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து பேசணும்னு எங்களுக்கு தோணுனதே கிடையாது. அவள் எப்போ வராளோ அவள் காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு வருவாள். வந்ததே எங்களுக்கு தெரியாது. கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் சொல்ல நான் கிளம்ப போகிறேன், நம்ம மீட் பண்ணலான்னு. கரெக்டாக? ஆனால் இன்னைக்கு நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த குரூப்னால என்ன ஆகுதுன்னா எவ்ரிடே அவளை மீட் பண்ண முடியுது நம்மளால். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் இப்போ லண்டனில் இருக்கான்னு நாங்கள் நினைக்கல, எங்கள் பக்கத்தில் தான் இருக்கா. நாங்கள் எங்களோட நட்பு நீங்கள் எப்படி வந்து ஆஸ் ஏ பாய்ஸாக வந்து நீங்கள் மீட்டப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து அவள் வரும்போது நாங்கள் மீட்டப் பண்ணுவோம். நான் எப்படி நல்ல போனோம், ஏமாவோட எப்படி நல்ல போனோம், வினோதினி பியூர் ஆர்ட். போதுமாம்மா? அவ்வளோதான். ஏன்னா அடுத்தவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். நம்மளே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது? ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரிபடி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9லேருந்து 10, 11 மணி வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது தொடரும்னு வச்சுக்கோ. ஓகேவா? அவங்களாம் மன்னிச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து ராஜேந்திர பாபுக்கு, சந்திருக்கு இன்னைக்கு பிரியாணி அரேஞ்ச் பண்ணிடுறேன். ராஜ்குமாருக்கும் தேங்க்ஸ். எனது உடன்பிறவா இன்னொரு சகோதரி, முதல் சகோதரி மகமாயி, 2வது சகோதரி இவங்க சந்திரா. அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, நிறைய சொல்லலாம். கிளாஸ் லீட் வாங்க. நான் 2 நிமிஷமா இல்லை ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை இது இப்போ நான் சொல்கிறேன். இந்த பேர் சம்மந்தமாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு போவாங்களா, 1வது முடிச்சுட்டு 2வது முடிச்சுட்டு போகும்போது அடுத்து நம்ம போக போகிற டீச்சர் வந்துட்டு எந்த டீச்சர் அடிப்பாங்களோ அந்த டீச்சர்கிட்ட போகக்கூடாது வேண்டுவோம். அதுமாதிரி 1வது டீச்சர் நல்ல டீச்சர், எனக்கு ஜானகி டீச்சர். 2வது டீச்சர் வந்து புஷ்பா டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட போகவே கூடாதுன்னு நினச்சோம். அந்த டீச்சர்கிட்ட தான் போய் மாட்டோம். நான் ராஜேந்திர பாபுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 3வது ஒரு டீச்சர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த டீச்சர் பேர் சந்திரா. 3வது ஏ. 4வது ஏவும் அவங்களே வந்து மாட்டினாங்க. 2 கிளாஸுக்கு அவங்க வந்தாங்க. நான் மாட்டினேன். நான் தான் போய் மாட்டினேன். அந்த மாதிரி இன்னொன்று நான் கொஞ்சம் பயந்த ஒரு பெண் பிள்ளை யாருன்னா இவங்களை கண்டா கொஞ்சம் பயம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது கிளாஸ் டீச்சர் கொஞ்சம் பயப்படுவேன் கொஞ்சம். ஆனால் அப்புறம் பாசமாலாம் பேச்சு. என்னப்பா டீச்சர் வந்தால் நிறைய பேசுவேன். வரல எனக்கு என்ன தெரியும் சின்ன இதுனா இப்போ மகமாய் மாட்டிருந்தது வச்சுக்கேன் சூப்பராக இருந்திருக்கும். அது கேட்டாங்க அது மாதிரி கூடாதாமே. அதனால் எல்லாரை பற்றியும் நினைவுகள் இருக்குது. அது சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாரும் பேச டைம் கொடுக்கணுன்றதுக்காக மிக வருத்தத்துடன் இந்த மைக்கை வச்சுட்டு கிளம்புறேன். ஓகேவா? கூட பயன்படுத்தாதீங்க. சத்தியமாக பேச மாட்டியா? நீ தான் பேசணும். பேரை வேற சொல்லிட்டு நீ இப்ப நான் பேசுறேன்னா தப்பு. சுப்பிரமணி பத்தி நீ பேசணும். ஹலோ, கேக்குதா? சுப்பிரமணி நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய நாங்கள் வெளியிலேயே மீட் பண்ணுவோம். ஸ்கூலில் விட வெளியிலலாம் பார்த்து நல்லா பேசுவேன். நல்ல பையன். ஆமாம், வேற என்ன இருக்கு, வேற என்ன சொல்றது, ரொம்ப நல்ல பையன். அவ்வளோதான். ஸ்கூல்லையும் அதே தான். ரொம்ப இதுவாக தான், ரொம்ப டிசிப்ளினாக. ஆமாம், அப்போவும் நல்ல பையனாக தானே இருப்பான். நல்லா பேசுவான். எங்கே பார்த்தாலும் ஒரு மரியாதையாக ஒரு இதுவாக பேசுவான். நான் வந்து பார்த்தது மார்க்கெட்டில் மீட் பண்ணுவோம் நாங்கள் அடிக்கடி. அப்போ மீட் பண்ணுறது தான். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அது மாதிரி அப்போ பார்க்குறதா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பையன். ஆமாம், நல்ல பையன். ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எங்க உங்கள் ஒய்ஃப் எங்க? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஸ்ட்ராங்கு, டபுள் ஸ்ட்ராங்கு. ஆமாம், இல்லை அப்படி இல்லை, எல்லாருமே நல்ல பசங்க தான். நம்ம பாய்ஸ் பசங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க.
ஆமாம், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இதுதான், எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இல்ல இவன் சந்துரு வந்து சின்னதா ஒரு குழம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல, கிளாஸ் டீச்சர் வேற சந்திரா, இது என் கூட படித்த மாணவி சந்திரா. அதை தெளிவுபடுத்திடுறேன். அவன் வந்து என்ன டீச்சராடா உனக்கு வந்து கேட்கறான், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். இது என் கூட படித்த சக மாணவி தோழி அக்கா எங்க சந்திரா. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஞாபகம், எல்லாரும் கூட இருந்திருப்பீங்க, பட் எனக்கு சில பேர் தான் ஞாபகம் இருந்துச்சு. அதில் ரொம்ப பசுமையாக நினைவுகள் இருக்குன்னா உதயகுமார். 3rd படிக்கும்போது என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். மிஸ் வந்து அடித்தாங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட் அடி வாங்குவோம். அடுத்து பாபுக்குன்னு ஒரு டீம் தனியாக இருக்கும், எனக்குன்னு ஒரு டீம் தனியாக. ராஜேந்திர பாபு இல்லை, எனக்கு பாபு தான். எனக்கு ஒரு டீம் தனியாக இருக்கும். 2 பேரும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபாஸ்ட்டாக எழுதுவோம். அதில் வந்து 2 பேருக்கு எப்பவுமே போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இவனை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, என்னோட விரோதின்னு சொல்கிறதா, ஏன்னா என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டே இவன் தான். ஆமாம், இந்த ஆட்டோகிராஃபில் ஒரு படம் வருது. எனக்கு வந்து 5ஆம் கிளாஸ் படித்த பாபு தான். ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து பழைய நினைவுகள் போயிருப்போம். ஆனால் கூட படித்த பொண்ணுங்களை தேடி போனான்னு ஒருத்தங்க தான். அதில் எனக்கு ஒரு ஃபோன் வந்து எங்கேருந்தோ பிடிச்சி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பத்திரிக்கை வைக்கணும். நான் சொல்கிறேன், பத்திரிக்கையை நீ போஸ்டரில் அனுப்பு, நேர்லலாம் வர வேணாம். இல்லை, நான் நேரில் வந்து தான் வைப்பேன். அப்போ கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஜெகதீசன். அப்போ வரல, அந்த ஒரு 5 பேர் வந்தாங்க, அப்போ வரல. பச்சைபாஸ் காலேஜில் வந்து மீட் பண்ணும்போது தான் கூட ஜெகதீசன் வந்தார். அப்போ ஜெகதீசன் வந்து எனக்கு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு காரணமான ஒரு பெரிய பாபு தான். ரொம்ப நல்ல உள்ளம், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னை பற்றியா, நானும் ஆர்பிசிசி ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு நிறைய பேரை ஞாபகமே இல்லை. அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வருதுப்பா. நான் கொஞ்சம் மெமரி லாஸ் பேஷண்ட் ஆகிட்டேன் போல இருக்குது. நான் வந்து இப்போ நிறைய பேர் குரூப்ஸ் பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க. எனக்கு இந்த குரூப்பில் நான் 1.5 மாதமாக தான் வந்தேன். எனக்கு இதில் நிறைய மாற்றங்கள் வந்து எனக்குள்ளே நடந்ததை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எதுவுமே நான் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேயுமே அவருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஒரு டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் கிடையாது. நாங்கள் 4 பேர், நான், என் ஹஸ்பண்ட், 2 பசங்க, அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி. இதில் நான் பார்க்கும்போது, இந்த குரூப்பில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைய வித்தியாசங்கள். திடீர்னு ஃபோன் பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறது, அது மாதிரி நல்ல சின்ன சின்ன விஷயம்லாம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி தோணுது. இதில் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணுன்னா, நான் ரொம்ப அட்மையர் பண்ணோம், அவங்கள ரொம்ப பாராட்டணுன்னா உங்களுடைய மிஸ்ஸஸில் தான் நான் ரொம்பவே வந்து நான் பாராட்டணுன்னு. அதே மாதிரி லேடிஸ் கூட அவங்களுடைய ஹஸ்பண்ட், ஏன்னா நம்மளுடைய பிடிகள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்லாம் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் கொண்டே போக முடியாதுன்றது என்னுடைய ஒரு சின்ன இது. ஏன்னா அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இது நம்ம ஏன்னா ஒரு 11:30க்கு ஒரு கால் வருது, ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்கன்னா ஏன் இதை நான் ரொம்ப எல்லாருக்குமே சின்ன விஷயமா இருக்கலாம். ஏன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு குரூப் வச்சு ஓப்பன் பண்ணால் நான் தான் ஃபஸ்ட்டு குரூப் அட்மினாகவே இருந்திருப்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு பொசிசிவ். இதில் இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் இல்லைன்னா இதை நம்ம கொண்டு போக முடியாதுன்றது என்னுடைய எண்ணம். அதனால் எனக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணோன்னா உங்களுடைய மிஸ்ஸஸ்ங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட். என்னந்திரி இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுறாங்க. யாருப்பா, எனக்கு யாருமே தெரியாதுப்பா. சந்துரு பற்றி வரணும், பக்கமாக சொல்கிறேன். தெரியல இதுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியல. நானே செலக்ட் பண்ணி பேசுவா. மகமாயை பற்றி பேசுவேன். இன்னும் பழனி பற்றி பேசுவான். பழனி என்னை பார்த்தா ஒழிச்சு பாரு, அது மட்டும் தான். பழனி கமலக்கண்ணெல்லாம் என்னை பார்த்தோன்னே இப்படி இப்படின்னு வாங்க, அது மட்டும் தான்ப்பா எனக்கு டக்குன்னு எடுத்தோன்னே அதான்ப்பா ஞாபகம் வருது. வேறு
வேறு எதுனா மகமாயே உண்மைக்கே நான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட முதல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மகமாயி கொடுத்து வச்சிருக்கணும். அட் எனி டைம் வீடியோ காலில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. நான்லாம் மியூட்டில் போட்டு வச்சுட்டு எப்பனா தான் உள்ளே வருவேன் நான். அது மாதிரி கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் வேணும் நம்ம. ஏன்னா நம்ம ஒரு மேரிட் ஆகி போயிட்ட பிறகு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக மகமாயை வச்சு மேய்க்கிறாருன்னா உண்மைக்கே நான் அவரை பற்றி மட்டும் தான் இங்கே பேசவே வந்திருக்கேன் நான் வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபுங்க கண்டிப்பாக எல்லா லேடிஸோடைய ஹஸ்பண்ட் தான் இது. ஏன்னா இந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. நாங்கள் லேடிஸ் மட்டுமே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தோம் கூட ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி தெரில ஆரம்பிச்சிருந்தோன்னா கூட இந்த அளவுக்கு எங்களால் கோத்ரூ பண்ண முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த மீட்டப்லாம் வந்து நாங்கள் சும்மா எதனா ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி ராஜேந்திர பாபுக்கு 100 இயர்ஸ் இது பர்த்டேவோ செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்களே இப்படி வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறோம். அதே மாதிரி பாரதி ஜெகதீஷனுக்கும் 50th ஆனிவர்சரி இங்கேயே வந்து செய்யணுன்றதும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? அப்படிலாம் அவந்தாவது வரட்டும். நான் ஆர்பிசிஸில் வந்து 3 to 5th வரைக்கும் தான் படித்தேன். பட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்க எனக்கு அதில். அது முக்கியமாக பாரதி, மகமாயி, ஹேமாவதி, மலர், சாந்தி, அப்புறம் ஜென்ஸில் பார்த்தா பாபு, உதய், சந்துரு, பின்ன வந்து பாலாஜி நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கோட்டீஸ்வரன், அப்சர், ஸ்ரீனிவாசன், வேலை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பேர் தானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒரு மெமரி சொல்ல 35 இயர்ஸுக்கு அப்புறமா சொல்லும்போது ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தனக்கோட்டியில் படிக்கும்போது அவங்க ஒரு கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பேப்பரில் வந்தது. அவங்க எப்போவுமே வந்து மீட் பண்ணும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன், நம்ம ஆர்பிசிஸில் படித்தோமே ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏன் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, நம்ம ஒரு டச்சப் விட்டு போயிடுச்சோம். அதே ஏரியாவில் இருந்திருக்கோம், பட் யாருமே கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுது. ரோட்டில் பார்த்தா கூட சும்மா ஒரு சிரிப்பாக கூட தெரியாது, இப்படி போய் அப்படி வந்திருப்போம். அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் நல்லா வந்திருக்குமோன்னு யோசிக்கும் போது தான் ஜஸ்ட் அந்த பாபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்றைக்கி மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் அன்றைக்கி என்ன அன்ஃபார்ச்சுனேட் வர முடியாமல் போச்சு. அது குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் ஜெகதீஷ் அவங்க சொன்னாங்க, பின்னாடி குரூப்பாக உட்காந்துருப்போம், அடிப்பாங்க, மென்சி சப்போர்ட்லாம் பண்ணும்போது நான் அப்போ தான் யோசிச்சோம், நம்ம அப்படிலாம் உட்காந்துட்டுருக்கோம். பேக் பெஞ்ச் இல்லை, பேக் தர எல்லாம் ரவுண்டாக உட்காரும். பட் அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். ஏன்னா அப்போ இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ சண்டை போட்டிருப்போம். பட் வந்து சேர்க்கறதுக்கு 2 பேர் கோச்சிக்கிட்டாலும் 8 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜாயின் பண்ணலாம், நல்லவங்க தான், கெட்ட தப்பாக பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இப்போ சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்குமா நமக்கு தெரியாது. ஒருத்தன் கோவப்பட்டாலும் 10 பேர் சேர்ந்து அவ்வளோ கோவப்படுத்துவாங்களே தவிர, ஆனால் அந்த காலத்தில் நம்ம அப்படி இல்லை. ஒருத்தங்க சண்டை போட்டாலும் சமாதானப்படுத்துறதுக்கு 10 பேர் சேர்ந்து வருவோம். இப்போயும் இந்த குரூப்பில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கும் நிறைய பேர் அப்போயும் அந்த ராத்திரியிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் ஒரே ஒரு சப்போர்ட்டிங். அது அந்த கோஆர்டினேஷன் சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல நைஸ் டைம். 35 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாரும் சுப்பிரமணியம், சந்துரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு காட். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு. சரி பார்க்கறது யாரும் தெரியுதா இருக்கு. எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கீங்கன்னு பார்த்துங்க. அதனால தான் இது மொத்தமாக உங்களுக்கு ராஜ்குமார் எனக்கு தெரியும், ஆனால் பட் என்ன சாஃப்ட் டைப்பு, அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பேசியிருக்கோம். அவ்வளோதான், மற்றவங்க ரொம்ப அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. அவங்க அவ்வளோதான் எனக்கு ரொம்ப ஞாபகம். இங்கே பாரு, மேலே வரத்துக்கு முன்னே வர முடியாதுன்ட்டு எவ்வளோ நேரம் பேசிட்டு போயிருக்கு பற்றி அந்த பொண்ணு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வரமாட்டேன்னு. அடுத்து அன்போடு அழைக்கிறேன் அன்பு கண்ணனை. உதயகுமார் வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு 50வது பிறந்தநாள் கொண்டாடுற நம்ம ஃப்ரெண்டு ராஜேந்திர பாபுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாரதி ஜெகதீஷனுக்கு 20வது வருஷம். இவங்க மறுபடியும் ராஜேந்திர பாபு அடுத்த கல்யாணம் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பாரதியும்
60 கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வரும் எப்படி தான் இன்னொரு 10 வருஷத்தில் வந்துடும். அது அதுக்குள்ள மட்டும் அது பண்ணிடலாம். ஓகேவா? அது மாதிரி அது வாழ்த்துக்கள். அப்புறமா இன்னொரு விஷயம், நம்ம இதில் வந்து அப்போவே 20 இயர்ஸ் முன்னாடி நம்ம மேரேஜ் டைம்லலாம் அப்போ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இப்போ கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க போனோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ராஜர் பாபு படி அவனுக்கு தான் எல்லாருமே தெரியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த டைமில் எல்லாருமே ராஜர் பாபு தான் பிளான் பண்ணுவோம். அவனு நமக்கு இப்போயாவது நம்ம நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது ஃபோன் எல்லாம். அப்போ ராஜர் பாபு என்ன பண்ணுவோம், எல்லாருமே அப்போ ஃபோன் கம்யூனிகேஷன் எல்லாம் கூட எல்லா ஃப்ரெண்டையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். எங்கெங்கே இருக்கான்னு அவனே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் வீட்டுக்கெல்லாம் அவனை தான் கூட்டிகிட்டு போனான். ராஜர் பாபு வீட்டு தான் ராஜர் பாபுவை பிடிப்போம். நம்ம அப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸில் யார் எங்கே தான் பிடிச்சிருவோம். அவனுக்கு இன்ன வரைக்கும் இப்போ இது வரைக்குமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் இல்லை கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை அந்த அளவுக்கு தேடுவான். டெடிகேட்டடாக தேடுவான். நம்மள மாதிரி கூட கிடையாது. நம்மள கூட சில சமயம் விட்டுடுவோம். ஏன்னா இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், சந்திரா வந்து தேடுறதுக்கு கரெக்டாக வந்து அவன் வேலையெல்லாம் கூட விட்டுட்டு வந்து தேடிட்டு இருந்தான். நான் அன்றைக்கி பார்த்தேன். அவன் அந்தளவுக்கு டெடிகேட்டடாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு தேடி அவனுக்கு அப்போதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அவனுக்கு அந்த ஒரு காட் கிஃப்ட்டுமா அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அது ரொம்ப சூப்பர் பழக்கம். நம்மளாலாம் அந்த சில சமயம் நம்ம விட்டுருவோம், நம்ம வேலையிலலாம் விட்டுருவோம். ஆனால் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு தேடி எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜன் பாபு தான். அவன் தான் இந்த டீமுடைய இதுவே பார்த்தீங்கன்னா ராஜன் பாபு தான் மெயின். அதனால நம்ம குரூப்பே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ன்றது பதில் RBCC குரூப்ஸ்னு வைக்கலாம். ஏன்னா ராஜேந்திர பாபு RBC சந்துரு குரூப்னு வைக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பு. அந்த மாதிரி நம்ம குரூப்ஸை மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பழனி பழனி அவன் இன்னைக்கு வரல. ஆமாம் அவன் ஆன்லைனில் இருக்கானா. என்னுடைய ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய பழனி எல்லாருக்கும் தெரியும். சின்னப்பேட்டில் தான் இருந்தான். எல்லாருமே நல்லா குரூப்பாக இருப்போம். அப்புறமா அவன் சரியான ரொம்ப நல்ல பையன். அவனை சில விஷயங்களெல்லாம் அவன் எல்லாருமே வந்து சில விஷயங்கள் தப்பாக நினச்சா கூட அவன் அதை நல்லதாக பார்ப்பான். அந்த விஷயத்தில் நல்லது தான் பார்ப்பான் அவன் நிறைய விஷயத்தை. நானே சில சமயம் என்னடா இது மாதிரி சரி இந்த விஷயத்தில் இப்படி பாரு, இது நல்லா இருக்கும், அவங்கள பற்றி இப்படி பண்ணாது அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய இதுவும் அவன் சொல்லுவான் பழனி. அந்த மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையன் அவன். அப்புறமா இன்னொன்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஞாபகமே இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தது வந்து சின்னப்பேட்டில் இருந்த வரைக்கும் மகமாயை நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே ராஜர் பாபு எப்பவுமே கனெக்டிவ்ல இருந்தான். எல்லாமே இப்போ கமலக்கண்ணன், சுகுமார், ராஜ்குமார், பாலாஜி, சந்துரு, சுப்பிரமணியம் எல்லாருமே இங்கே கனெக்டிவிட்டியில் இருந்தாங்க. டில்லி பாபு, சிவா நான் எப்பவுமே தனுஷ் தான் சொல்லுவேன். தனுஷ் மாதிரியே இருப்பான். அப்போ அதே மாதிரி அந்த மயக்கமன படத்தில் வர கேமராமேன் தனுஷ் கேமராமேன் வச்சுட்டு இந்த மாதிரியே அவங்க ஒய்ஃபும் கூடவே அவங்க கூடவே ஹெல்ப் பண்ணுவாங்க. மேகலை அப்புறம் நம்ம பாஸ்கர் இப்போ தான் ரொம்ப நாளாச்சு பார்த்து. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருமா. பழனியை பற்றி பேசிட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனோட நினைவெல்லாம் பார்த்தா இல்லை பழனி வந்து அவனுக்கு என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட். அவனுக்கு எங்கேயாவது போனா கூட என்ன வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போவான். வாடா சினிமா, நான் சும்மா இருப்பேன் வீட்டில் வந்து சினிமா வாடா சினிமா. அவன் தனியாக கூட எங்கே போக மாட்டான், என்ன கூட வந்து வாடா சினிமாவுக்கு போகலாம். எங்கேயாவது போனாலும் திரும்பி ஹோட்டல் போனா அவன் வீட்டுக்கு வந்துட்டு வாடா ஹோட்டல் போவான்னு கூட்டு போவான். அந்த மாதிரி அவன் ரொம்ப அட்டாச்மெண்ட். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது திடீர்னு ஞாபகம் வரல. பாடினோன்னு டக்குன்னு ஞாபகம் வரல. இன்கேஸ் அது இப்போ கூட நாங்கள் அவனை தனியாக பேசிகிட்டு இருப்போம். அவன் நிறைய இஷ்யூஸ் பேசுவோம். இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி, மகமாயி, மென்சி, மலர், இவங்கள மென்சியும் மலரை வந்து ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. அது அவங்கள கான்டாக்ட் இல்லை. மகமாயை நான் டெய்லியும் பார்ப்பேன். ஆனால் எனக்கு நடுவில் விட்டு போனதில் எனக்கு பாரதி ரொம்ப ஞாபகம் இருந்தது. பாரதி எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் ஃபோன் பண்ணிச்சு எனக்கு. அதுக்கும் காரணம் நம்ம ராஜர் பாபு தான். ராஜர் பாபு தான் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி மகமாய் கிட்ட பாரதி கிட்ட நம்பர் கொடுத்து என்ன பேசினா நான் ஃபோன் பண்ணும்போது கூட எடுத்தது. எனக்கு நான் ஆஃபீஸில் லேண்ட்லைன் நம்பர் அப்போ ஃபோன் பண்ணும்போது நான் தான் பாரதி இருந்துச்சு. பாரதி யாருன்னு அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அன்னைக்கு. ஆனால் என் மைண்ட் செட்டில் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்த ஞாபகத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸில் பாரதி, மகமாயி வந்து அடிக்கடி பார்ப்பேன். அதனால அதுக்கு எனக்கு பெருசாக தெரியல. ஏமாவதி நான் அடிக்கடி பார்ப்பேன். அதுமாதிரி மென்சியும் நான் நினச்சிருந்தேன். ஒரு தடவை ராஜர் பாபு மென்சி இங்கே சிந்தாரப்பேட்டில் தானே இருக்குன்னு சொன்னானா. நான் சிந்தாரப்பேட்டில் தான் இருக்கேன், எங்கேயா நம்ம பார்க்கலன்னு.
அப்போ ஒரு லேடி ஒருத்தர் குண்டா ஒரு லேடி மென்சி மாதிரி முகத்தில் இருந்தாங்க. நான் அவங்க தான் மென்சியோன்னு டவுட்டாக இருந்தேன். ஆனால் அவங்க என்னை கண்டுக்கலனால நான் ஒருவேளை யாராக இருக்கலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா மென்சி அதே மாதிரி ஒல்லியாக தான் இருக்குது இப்பயும். நான் அந்த டைமில் ஃபேஸில் வந்து ஒரு குண்டான லேடி இருந்தாங்க. அதை நான் நினச்சேன் ஒரு தடவை. இவன் சொல்லி வச்சிருந்தான் சிந்தாப்பேட்டை தான் மென்சி இருக்குன்னு. நான் அப்படி நினச்சேன் ஒரு தடவை அது மாதிரி. அவ்வளோதான். இதுக்கு ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தவங்க பேசுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி ஜெகதீசன் இருவரும் மேடைக்கு வரவும். ப்ளீஸ் கம் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாபுவை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த வானத்தை போல விஜயகாந்த் ஞாபகம் தான் எனக்கு வரும். அந்த சட்டை கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். நம்மளாம் அப்படியே ஒரு கீழே பத்துன்னு இருப்போம். நம்மளாம் தம்பிகள். எனக்கு அந்த ஞாபகம் தான் அடிக்கடி வரும். அதான் சொன்ன பாரதி வந்ததுக்கு பாபு தான். அதே போல் ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஐயப்பன் அவனுக்கு கூட தான் டச்சாக இருந்தேன் 2005லேருந்து 10 வரைக்கும். அதுக்கப்புறம் என் கம்பெனி ஷிப் ஆகிறதுக்கு யாரும் காண்டாக்ட் இல்லை. ஸோ உதயா வண்டி தான் என்கிட்ட காண்டாக்டில் இருப்பான். அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, இது போல் மேடையில் பார்க்கில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உதயா கிட்ட கேட்டேன், என்னடா எதனா கிடைக்குமா அப்படின்னு. அவன் கேட்டான், எதை வச்சு பேசுகிறடா, இதெல்லாம் கிடைக்காதுன்னா. அப்புறம் பார்த்தா தெரியும், நீங்கள் கிடைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, கிடைக்காத மாதிரி நடிக்கிறாங்க போலக்குது அப்படின்னு. இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்ததில் எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே 1 மணி நேரம் அவன் செல்லு பார்ப்பான், அகைன் 1 மணி நேரம் நான் பார்ப்பேன், மறுபடியும் 1 மணி நேரம் அவன் பார்ப்பான், அதுக்கப்புறமா 1 மணி நேரம் நான் பார்ப்பேன். இது லாஸ்ட்டில் போடாதுன்னா 10 ஆச்சு 11 ஆச்சு, நேற்று 11 வரைக்கும் பேசியிருந்தோம். இது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யாரையும் நம்ம வந்து வாடா போடான்னு வந்து சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி கூட வாடா போடான்னு சொல்ல முடியாது, அக்கா தங்கச்சியும் சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து பேய் ஓட்டுறது யாருன்னா நம்ம என்ன தான், யாருன்னா அந்த மகமாயி ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த லண்டன்லேருந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க வினோதினி, அவங்க ஏமா எப்பவுமே சாந்தமாக தான் பேசுவாங்க, அவங்க பேசுறது அவங்களுக்கு தான் கேட்கும். அந்த சிவா தான் வந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பேச சொல்லுவான். அப்புறம் மென்சி ரேராக பேசுறது, மலர் வந்து அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இந்த பாலாஜி, இந்த சுப்பிரமணி இவெல்லாம் வந்து தலையை காட்ட மாட்டான். இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து நந்தகுமார் வந்து தலையை காட்டுவான், சிக்னல் பண்ணிட்டு போயிடுவான், அவ்வளோதான், நான் தூங்க போகிறேன். ஏன்னா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. இது 30 விழா அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து 30 விழா இருக்கிறத விட இங்கே டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபேமிலி வந்திருக்கும் பார்த்தியா, அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம தான் வேலை வெட்டி இல்லாத இப்போ அவங்க நினைப்பாங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இதில் யாராவது ஒருத்தர் அந்த குரூப்பை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க கூட படித்த பசங்களை. அதுதான், வேறு எதுவும் நம்ம மொக்க போட விரும்பலை. ஏன்னா அவன் திட்டுவீங்க. இப்போ அன்பு கண்ணன் திட்டுறான், என் அன்பு பக்கத்தில் வந்தானா நான் பேசுவேன், அவன் அங்கே முறைக்கிறான். ஏன்னா அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பேச மாட்டான், அவ்வளவும் என்னை திட்டுவனே சிரிப்பான். நேற்று தண்ணியை குடிச்சிட்டான். அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் மகமாய் அவங்க வீட்டுக்காரை பார்க்கும்போது தான் பாவமாக இருக்குது. ஏன்னா மகமாய் பேசும்போது வாய்க்கும் கைக்கும் தான் பேசும், அதிர்ஷ்டம் முறுக்கு வச்சுன்னு அதுவே பேசிட்டு நீ ஏன்னா பேசலட்டு 2வது முறுக்கு வாயில் வைக்கணும். சுகுமார் கேட்பான், என்ன பேச விட மாட்டேன்ற, நீ தான் நீயே பேசுகிற, நீயே ஆன்சர் பண்ணுற, நீயே சாப்பிட்ற, எப்போ தான் முடிப்பான்னு கேட்டால் 2 பேர் நம்ம டூப்பில் இருப்பாங்க. பாபு வந்து க்ளோஸ் அப் ஆடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதிர்ஷ்டத்தை வாயில் வைப்பான். இல்லை 11 மணிக்கு அதிர்ஷ்டம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இன்னும் ஆர்பிசிஸில் படிக்கிற மாதிரி ஒரு அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம் எல்லாம். அதனால் மென்சி சொன்ன மாதிரி நம்ம செட்டில் யாருன்னா தப்பாக பேசினா ஒரு சப்போர்ட்னஸ் போகிறோம் இல்லையா, அந்த சப்போர்ட்னஸ் ஏன் கேட்டினா அவன் தப்பு பண்ணல, அவ்வளோதான். நம்ம படித்த பசங்களும் அந்த மாதிரி தான், யாரும் தப்பு பண்ணல, எல்லாரும் ஜாலியாக பேசுவோம். இப்போ குமரை கூட நான் நிறைய வாட்டி திட்டுவேன் ஃபோனில், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் நான், அவ்வளோதான். ஏன்னா மறப்போம் மன்னிப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.
வந்துக்கிறது எனக்கு ஆப்பு வைக்கிற பையன்தான். யார் இல்லை, உதயா தான், வேற எதுவும் இல்லை. அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திட்டுவான். திட்டிட்டு லாஸ்ட்டில் வந்து பாரதிக்கு தான் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவான். இது வரைக்கும் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணது கிடையாது அவன். ஆனால் உதயா பற்றி சொல்லணும்னா, பாரதி என்னுடைய கல்யாணத்தில் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேயோ ஒரு தம்பி ஸ்தானத்துலையோ ஒரு நண்பன் ஸ்தானத்துலையோ வந்து பாரதிக்கு வந்து அவன் தான் வந்து எல்லாமே பண்ணான். ஏன்னா பாரதி கூட பிறந்த யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. பட் உதயா வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு மேலே அவன் பண்ணான். அதனால் உதயாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது, தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. ஏன்னா வந்து நன்றி என்பது அப்பயே மறந்துடும். அந்த காலில் மெட்டி போகிறதெல்லாம் வந்து ஒரு தம்பி அண்ணன் செய்கிற வேலை தான். அதை வந்து உதயா தான் அன்றைக்கி செய்தான். அதனால் உதயாவுக்கு ரொம்ப நன்றி. நீ திட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேல் பார்க்கலாம். மாமா கரெக்டாக கேட்குதா? என்ன பேசுனேன்? படிக்கிறப்ப ஒழுங்காக படிக்கல, பேசுறது நீங்கள் கொஞ்சம் எத்து குத்தினா நாங்கள் பேசினே இருப்போம். காதல் வைக்கவா சுபே? பேசு பேசு. என்ன எது பேசினாலும் நீங்கள் தான் பேசிட்டீங்க, எல்லாமே ஸ்கூலை பற்றி எல்லாம் பேசிட்டீங்க. 5வது வரைக்கும் நான் உங்க கூட படித்தேன். இந்த வசதியே வேணாம், புரியுதா? எதனா பேசுறீங்க, ஏதாவது ஒரு டாபிக் கொடுறான். சிவா அந்த ஃபோட்டோ கொடுமா, என் ஃப்ரெண்டு வர நான் பார்க்குறேன். அவன் வேணாம் எனக்கு. சிவா கரெக்டாக சொல்லு. 5வது படிக்கிற வரைக்கும் மதிக்கல் என்ன வாங்கலாம்? கரெக்டாக 5 நிமிஷம். நீ 5 நிமிஷம் எடுத்துனா ஒரு 5 நிமிஷம் எடுத்துன்னு வருவேன். கரெக்டா? 2 பேரும் ஷேர் போட்டு மாங்காய் அந்த என்னது கமரை கட்டு சாப்பிடும். மாமை கோச்சிக்காத கமரை கட்டுன்றேன்னு. கரெக்டா? அதுக்கப்புறம் பாஸ்கெட் ஸ்கூல் போய் என்ன பண்ணோம்? ஸ்கூலுக்கே நாங்கள் போகல. கரெக்டா? இருமாமே எனக்கு தெரிஞ்சு தானே சொல்ல முடியும். ஜெகதீஷா ஸ்கூலில் நம்ம எங்கே மாமா இருந்தோம்? பார்க்கில் சொல்ல தாமோதரன் தாமோதரன் ஜெகதீஷன் அன்பு இல்லை வந்து செட்டு எங்கிட்ட. மாமே நம்ம இன்னொரு செட்டு யார் மாமே? கார்த்திகேயன். அவனும் இல்லை. அடிக்கடி முட்டியால் போடுவோம். கரெக்டா? தோப்பாரம் போடுவோம். ஜான் மாஸ்டர் ரவுண்டு போட்டு அடி வாங்குவோமே. அதில் நீ இருந்த? நீ இல்லை. நீ இருந்தா மாமே? நீ நான் இருந்தேன். அது வேணா கன்ஃபார்மு. அன்பு நீ இருந்தல? அதில் அடி வாங்கி தான் உடம்பே ஏறலை. கரெக்டா மாமே? அதுக்கப்புறம் நானும் பாஸ்கர் என்ன பண்ணேன்? பாஸ்கர் நான் என்ன தப்பு பண்ணோம்? இல்லை 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 மாமே ஞாபகம் வருதா? இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நோட்டில் பேப்பர் பிட் அடிப்போமே, நமக்கு தான் ஞாபகம் இல்லையா? அது ஒன்று பண்ணிக்கிறோம். ஜெகதீஷில் நானும் முக்கால்வாசி அந்த மேதின பார்க்கில் ஸ்விம்மிங் பூலான தான் உட்காந்துன்னு இருப்போம். கரெக்டா? அப்போல்லாம் ஜெயிக்கிற ஜாலியாக இருந்தது. இப்போ ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா எல்லாரும் பார்த்து இந்த சைடு நான் வரவே இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் புக்கை பாரு இல்லையோ, பொண்ணுங்களையும் பார்த்து இல்லை. அந்த சைடில் தான் உட்காந்துட்டு வர சிசியில். அதில் கூட வெளியே ரொம்ப நான் நின்றுக்கிறேன். யார் அப்போ நின்றுதான் கூட? இதில் யார் ஆரம்பிச்சு? நீ வச்ச மாமே அன்பே, நீ நின்னியா? 2வது படி சொல்ல வெளியே நிற்க வச்சால. ஏய் நல்லா நீ இல்லைல்ல?
இல்லை மாமே, என் கூட வந்து இதில் ஒருத்தன் டில்லி சைலண்ட்டு, டில்லி வரவே மாட்டான். இது என் கூட செட்டில் முக்கால்வாசி சுப்பிரமணியனா கேட்பான். என்ன மாமா கேட்பேன்? சுப்பை பற்றி ஒரு மேட்ரு சொல்ல பாரு. புதன்கிழமை மட்டும் போஸ்டரை பார்த்து கேட்பான், என்னடா தேட்டரில் படமே ஓட்டல, எந்த தேட்டரில் என்ன படம் ஓட்டலான்னு. கரெக்டாக கட் டெஸ்ட்டு போகலான்னு. கரெக்டாக நமக்கு தான் அந்த பேக் ஒன்று மாட்டின்னு அந்த மார்க்கெட் சைடில் அப்படியே பார்த்துன்னு வரோம். இன்னும் தேட்டரில் படம் ஓட்டலான்னு. அவர் ரொம்ப எம்ஜிஆர் படம் பார்ப்பார். கரெக்டா சுப்பு? ஆனால் கட்டஸ்ட்டு நானும் போனதில்லை. நான் கட்டஸ்ட்டு போனது அன்பு, உதயகுமார், ஜெகதீஷ. நீ இல்லைடா, விஜயகுமார், ஜெகதீசனை நானும் பாதி நாள் அட்னஸே வாங்கலை. என்ன பண்ண? பாபு வந்துன்னா எங்களுக்கு சீனியர். சத்தியமாக சொல்கிறேன், எந்த பற்றி வச்சாலும் வின் பண்ணுறது. ஏன் தெரியுமா? எங்களோட 2 வயசு பெரியவன். அதனால எல்லாத்தையும் தான் வாங்குவோம். சிவா ஞாபகம்தா? ரன்னிங் ரேஸாக இருந்தாலும் சரி, இந்த கொக்கோ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர் தான் வருவார். மிஸ்ஸுக்கு செல்ல புள்ள, நம்மளாம் வேண்டாத புள்ள. கரெக்டாக ஏன்டா இவனே ஃபஸ்ட் வரான் யோசிப்பேன். அப்புறம் பார்த்தா நம்மளோட சீனியர் கப்புன்னு ஓடிடுறான். இப்படி வைப்பான், நான் 2 ஸ்டெப் வைக்கிறேன், 3 ஸ்டெப் வைப்பான். உன்ன பிடிக்க மாட்டியா? அன்பேண்டா ரொம்ப உயிர் நன்மை. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் பாபு தான். ரொம்ப பொறுமையாக எல்லாரும் ஒன்று சேர்த்தல எல்லாரும் ஒன்று சேர்த்துறான். ஆனால் என்ன ஒன்று 50 வயசுட்டான். அதான் கடுப்பாகுது எனக்கு. 32 தான் ஆகுது. என்னோட 18 வயசு பெரியவன். யாரு? என் வயசு தானே சொல்கிறேன் நான். மாமே 92 பிறந்தேன் மாமே. நீங்களாம் 10th எதை சொல்ல பிறந்த 10th 93 92 பிறந்தேன் மாமே. நீங்கள் 10th வந்து எப்போ முடிச்சிங்க? 93 முடிச்சிங்க. கரெக்டா? இல்லை ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு ஒன்றா இது. கண்டிப்பாக இவங்களை எதிர்க்க நிறைய வாரி பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. சிந்தார்பேட்டிலே இருக்கிறாங்க. ஆனால் என் கூட பச்சையில ஒரு டவுட் எனக்கு. இதுவெல்லாம் 50th பர்த்டே பாபு, நியரஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நான், பாபு, பழனி, தாவூத், நாங்கள் 4 பேர் தான்ப்பா இருப்போம் கேங்கில். வேறு யாரும் இல்லை. நாங்கள் 4 பேர் மட்டும் எல்லா இடமும் போவோம். ஆனால் பாபுக்கோசம் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். பாபுக்கோசம் நிறைய பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது சுகுமாரை பற்றி பேசணும்ப்பா. போட்டோ பார்க்குறோம். ஓகே யுவராஜ். ஓகே யுவராஜ் நான் சிந்தாரப்பேட்டில் வந்து அக்ரகாரம் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்கப்பா. 2 பேருமே வந்து பெருமாள் கோயிலில் தான் நிறைய விளையாட்டு சுற்றி இருந்தோம். ஸோ எல்லா விளையாட்டும் நல்லா பண்ணி தான். நல்ல பையன் அவன். இன்னும் நல்ல ஃப்ரெண்டு தான். ஏதாவது ஃபங்க்ஷனில் அப்பப்போ மீட் பண்ணிப்பான். ஆனால் அப்பப்போ மீட் பண்ணிவிட்டு என்னை பற்றி கேட்டுட்டு இருப்பான். அவன் பிஸ்னஸை பற்றி சொல்லுவான் தவிர ஜாபை பற்றி அதோட கனெக்ட் பண்ண மாட்டான். அதோட அடுத்தது எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ தான் பேசுவோம்ப்பா. ஸோ ஓகே, நல்ல பையன்தான். ஓகே, அடுத்தது 50வது பிறந்தநாள் கொண்டாடும் பாபு அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜெகதீசன், பாரதி அவங்களுக்கும் என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். நம்ம ஆர்பிசிசியில் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. 8வது கிளாஸ் மட்டும் ரெஜினா மேரி மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து ரொம்ப அவங்களெல்லாம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் மறக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், பாபு வந்து எங்கள் வீட்டுக்கு வருவார். எப்போ வருவார்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வருவார். 10th 8th படிக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போதுலேருந்து பாபு என்கிட்ட காண்டாக்டில் தான் இருந்திருக்காரு. அவர் அங்கே வேலை செய்யும் போதும் சரி, எங்கே இருந்தாலும் அவர் என்கிட்ட காண்டாக்டில் தான் இருந்திருக்காரு. நிறைய பேச முடியல. நான் வந்து 10th எக்ஸாம் எழுதுறதுக்கே பாபு தான் காரணம். ஏன்னா ஒரு பாபு இல்லைன்னா நான் 10th எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. அது ஒரு பெருமையாக நான் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன். பாபு இல்லைன்னா நான் 10th எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது, நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க முடியாது இன்றைக்கி. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பாபு, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் அவர் தான் வந்து நான் ஸ்கூல் போகாதது வந்து வீட்டில் சொன்னார், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வரல, எக்ஸாம் எழுதணும்.
அது அப்போ என் மேலே அவருக்கு மேலே எனக்கு கோபமாக இருந்தது. ஆனால் பட் என் வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்துச்சு. ஆமாம் எக்ஸாம் எழுதலை, எக்ஸாம் வந்துடுச்சு, 10th எக்ஸாம் வந்துச்சு. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கே வரல, 10th எக்ஸாம் எழுதணுமே, அவன் எப்படி 10th தான் மெயின் வாழ்க்கையில், அது 10th எக்ஸாம் எழுதலாம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி உடனே எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு வந்து அப்புறம் சொல்லி அப்புறம் சேர்த்து அப்போ வந்து என்னடா வந்து வீட்டில் சொல்லிட்டானே, இவன் ரொம்ப கோபமாக இருந்தது இவன் மேலே, என்னடா பண்ணலாம் இவனை அப்படின்லாம் இருந்தது. ஆனால் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து 10th எக்ஸாம் தான் மெயின், அதை எழுதி நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் வந்து பாபு, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். பாபு இது வந்து நினைக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்துருக்கானா அது ரொம்ப பெரிய விஷயம், யாராலையும் முடியாது. இப்போ நான் கூட என் வேலையை விட்டுட்டு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணுன்னுலாம் போய் டைம் எடுத்துலாம் பார்க்க முடியாது. ஃபேமிலியிலே நம்மளுக்கு 1008 வேலை இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேரையை சேர்த்து எல்லாம் பார்க்கணும். நம்மளுக்காகவே இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. வேறு யாரும் 50வது பிறந்த நாள் நான் கூட கேட்டேன், என்னடா 50வது பிறந்த நாள் போய் கொண்டாடுறியா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்டுங்களுக்காக. இல்லை 50 வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க யாரும், புரியுதா? 60 பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு திருஷ்டி சுற்றி போடு கண்டிப்பாக. அது வந்து அது ஒரு பெரிய இது, அதுதான் சொல்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடுங்க. இது நம்மளுக்காகவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனு. இதுக்கு நம்மளுக்காக மட்டும்தான், ஆர்பிசிசியில் படித்த ஃப்ரெண்டுங்களுக்காக மட்டுமே இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால் அது பாபுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரையும் உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாருக்கூடையும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, அந்த 9th 10th தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அதனால் வந்து ஆர்பிசிசியில் 8வது மட்டும் ஞாபகம் இருக்குது, அதனால் சொல்ல முடியல, மன்னிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து கஜேந்திர ஷா வந்து நல்ல பையன், நல்லா பாட்டு பாடுவார். ஸ்கூலில் வந்து எல்லாமே அந்த முருகர் பாட்டு இதெல்லாம் வந்து கஜேந்திர ஷா வந்து பாடுவார். பக்தி பாட்டெலாம் பாடுவார், ஸ்கூலில் ப்ரேயரில் பாடுவார், எல்லாம் பாடுவார். அதனால் அவர் வரல, ரொம்ப நல்லவர். அதான் சரி, ஓகே, தேங்க்யூ. கமலக்கண்ணன் வந்து என்னால் தான் 10வது எழுதுனேன், எக்ஸாம் எழுதுனேன்னு சொன்னார். அவர் ஸ்கூலுக்கு போகாது என்ன காரணம் கேட்டிங்களா? என்ன தப்பு செஞ்சார் கேட்டிங்களா? இல்லை அதை சொல்லலை, நீ தான் காரணம் உண்மையில கோவம் வந்து சொன்னார். நாய் திருடி விற்றாங்க, நாய் அதில் குமரன் ஜனா எவ்வளோ நாய் திருடி விற்றானுங்க. அவ்வளோதான் பண்ணிவிட்டு வீட்டில் போய் பூந்துனா சங்கர் மாஸ்டர் பெல்ட்டு கைட்டி அடி பிச்சுட்டாரு. உங்கள் அப்பாவோட தான் வரலன்னா ஆள் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு மனசில் பட்டுச்சு. உடனே எஸ்கே யார் எங்கே வந்து எஸ்கே வரலையா? பரவாயில்ல, இதில் என்ன ஆகுது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இல்லை இது வந்து மலரும் நினைவுகள் போல், தப்பு செய்யலை. அப்போது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு வீட்டில் போய் சொன்ன உடனே மறுநாளே வந்துட்டாங்க. வந்து மாஸ்டர்லாம் பார்த்து என் பையன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஆள் டிக்கெட்டு கொடுத்தாங்க. என்கிட்ட சொல்லுவான், பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க, ஏதோ 2 வார்த்தை பேசுங்க, பரவாயில்ல. பாஸ்கர் வா, எல்லாரும் டெல்லியை வாங்க, ஏதாவது 1 2 ஏதாவது ஒன்று. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ பைக்கில் போகும்போதோ நம்ம கூட 2 வார்த்தை பேசியிருக்கலாமே, அது தோணும். எல்லாம் வாங்க, சும்மா 2 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பாபுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் பாபு மேலேயும் கொஞ்சம் சின்ன கோபம் இருக்குது. ஏன்னா என்னோட சீனியர் இப்போ தான் எனக்கே தெரியுது. ஏன்னா இந்த ஈவெண்ட் கூடும்போது சொன்னால் அவனுக்கு 50ன்னு அப்படி சொல்லும்போது எனக்கு ஷாக்கு. எனக்கு 2வது குரூப்புக்கு ஆரம்பித்து 12 வருஷம் சொன்னான். ஆனால் போன வாரம் தான் இந்த குரூப்லேயே என்னை சேர்த்தான். ஏன்னா 2004லேருந்து அவன் கூட டச்சில் இருக்கான் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ தான் சேர்த்தானே குரூப்பில், அதான் அந்த கோபம் இருக்கு அவன் மேலே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாலாஜி, சுகுமார் இப்போ தான் பார்க்குறேன் நான். கமலக்கண்ணன், உதயா நடுவில் பார்ப்பேன், சிந்தார்பேட்டில் பார்ப்பேன், அதுக்கப்புறம் இல்லை. இந்த பக்கம் பாரதி இப்போ தான் பார்க்குறேன். என் கூட 3rd or 4th அவங்க கூட படித்தேன் நான். ஸோ அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போனது பாபு தான் கூட்டின்னு போனான். நான், ஜனார்தனன், அப்புறம் ஸ்ரீனின்னு நினைக்கிறேன், 4 பேரும் அவங்க வீட்டுக்கு போன மட்டும் ஞாபகம் இருக்குது. மகமாய் வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் பேசுனது கிடையாது. பக்கத்து கிளாஸு, அவ்வளோதான்.
பழைய பங்களா தெரு. அப்புறம் ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 10th, அதாவது எப்படி சொல்லு, சின்ன வயசு போட்டோவா, 10th தான் போட்டோ வந்துச்சு. ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6th தான் என் கூட ரொம்ப அதை பழக்கம். பட் ஸ்கூலில் ஆர்பிசிசியில் எனக்கு தெரியாது அவ்வளோவா. 6th 10th வரைக்கும் என் கூட ஒன்றா தான் இருந்தோம் நாங்கள். அப்போ நிறைய சேட்டை அப்போ பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்து இது கட்டடிச்சிட்டு போர்டு ஆடுறது அந்தமாரிலாம் போகிறது. அதாவது கட்டுலாம் கிடையாது, அந்த எக்ஸாமினேஷன் லீவ் கொடுப்பாங்களே அந்த டைமில் சொல்ல வரேன். ஸோ ரிவிஷன் டைமில் போகிறது அந்த தான் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் நம்மளாம் ஒரு இதுவாக வந்து பண்ணோம். பட் ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சந்துரு, அப்புறம் சிவா, அப்புறம் பாபு ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நன்றி, தேங்க்ஸ். பாரதி வந்திருக்காங்க. பாரதி பற்றி சொல்லணுன்னா அதான் அவங்க கூட 3rd or 4th படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து இப்படி அவங்க தாத்தா எனக்கு ஒரு அப்பாவா இல்லை தாத்தா வருவார் நினைக்கிறேன். அப்பா ஸோ அவங்க கூட வருவாங்க. அப்புறம் உதயா வந்து பேரண்ட் 2 பேர் மட்டும்தான் பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்களே. மற்றவங்களாம் வந்து எப்படின்னா ஸ்கூல் வெளியே இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் உள்ளே வந்து ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 2 பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்தமாரி தான் பழக்கம். ரொம்ப இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக சொன்னாங்க ஜெகதீஷுக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இதுமாரி 2 பசங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைப்பா ரீசெண்டாக சொன்னாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு இதுன்ட்டு அது சொல்லுவாங்க. அதுதான். ஓகே, தேங்க்ஸ். அடுத்து டெல்லி பாபு. கம் ப்ளீஸ். எனக்கு பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் ராஜேந்திர பாபுவோட 50வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஜெகதீசன் பாரதி அவர்களுக்கும் 20வது திருமண நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட மகன் பேர் வந்து மாதேஸ்வரனுங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பாலாஜி என்றவர் ரொம்ப சாஃப்ட்டு. அவரை பார்த்தா நடிகர் சரத்பாபு மாதிரி இருப்பார். ரொம்ப சாஃப்ட். அவர் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டைல் தான். இப்போ 1வது படிக்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே பாணியில் தான் நாங்கள் பழகிறோம். வெரி குட், நைஸ் மேன். என் பேரு மாடேஸ்வரன், கிளாஸ் 4C, அனிதா மெட்டரிஸ் ஸ்கூல் அண்ட் வேப்பேரி, and I am in the achiever, and my dad is very speech. All are having means not speaking. That way. எனக்கு இந்த மீனிங் புரியல. எங்க அப்பாவா பத்தி என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. எங்க அப்பா பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒன்னும் இல்லை, அது அவருக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே நாள் பர்த்டே, செப்டம்பர் 28. அதுக்கப்புறமா அவர் பேர் நிறைய பர்த்டே பாய், பர்த்டே பேபி ராஜேந்திர பாபு அங்கிளுக்கு நன்றி தெரிவி சொல்றேன். ஹாப்பி பர்த்டே. அடுத்து யுவராஜ் அவர்கள் சில விஷயத்தை பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப அவ்வளோவா பேசினதில்லை. முதல்ல என் ராஜேந்திர பாபு ஃப்ரெண்டு அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கேன். வானத்தை போல விஜயகாந்த் சொல்லு. உண்மையிலே அதுதான், வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி தான். எல்லாரையும் நல்லா ஃப்ரெண்ட். அடுத்து பாரதி ஜெகத் அவருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாருக்கும் அதுதான். சரி, அவ்வளோ ரொம்ப
தம்பி அந்த ஜீன்ஸ் சட்டை அந்த 2 பேரும் வாங்கப்பா. அவங்க 2 பேர் தான்ப்பா. இப்போ வந்து ஃபேமிலியுடைய குழந்தை கொஞ்சம் பேச ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா இந்த பாவப்பட்ட 2 கணவர்கள் இருக்காருங்க, நம்ம மகமாய் அவங்க வீட்டுக்காரன், ஏமா அவங்க வீட்டுக்காரன், அவங்களும் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறோம். தம்பி வாப்பா, நீ ரொம்ப நேரம் செல்ல பார்த்துனுக்குற, நான் வாட்ச் பண்ணி தாங்க, கொஞ்சம் வா 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 வாப்பா. 6th-லேருந்து 10th வரைக்கும் என் கூட பயணிச்சது ஒரே நண்பன் யாருன்னா அன்புகண்ணன் தான். ஸோ டேய் 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 அன்பு பற்றி சொல்லணும்னா, ஆமாம் நான் பேசினாலே ஓடுருவான், ஆனால் அவன் என்ன அடிப்பான், அது வேற. நான் 7th படிக்கும் போது விசில் அடிச்சுப்பேன். இல்லை 7th படிக்கும் போது விசில் அடித்தேன். ஜான் மாஸ்டர் கிளாஸு எங்கடா பாஸ்கர் தெரியும்ல, அப்போது நான் விசில் அடிக்கும் போதோ மைல்டாக தெரியும். அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அவர் வாட்ச் பண்ணுகிறார் யார் விசில் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு வாட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது யாருக்குமே தெரில, நான் அடிக்கிறது வந்து அப்படி இப்போ ஒரு நான் பாட்டு என்ன மருந்து அடிச்சுன்னு இருக்கேன். அப்போ அவர் கொஞ்ச நேரம் கழித்து யார் விசில் அடிச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. யாருமே சொல்லலை, ஆனால் அன்பு கொண்டு தான் தெரியும் நான் தான் விசில் அடிச்சேன்ட்டு. ஆனால் 1000 வாட்டி எழுதினார், நான் இனிமே வகுப்பில் விசில் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 500 வாட்டி எழுதணும். இந்த நாள் வரைக்கும் அன்பு அது யார்கிட்டும் சொல்ல. ஸோ அன்பு மேலே ஓடிட்டான், அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் அவங்களாம் மனுஷனை தெரியா, யாருமே கை தட்டலன்ற பாருமா. அவங்க 2 பேரும் எட்டு வந்தாங்க பாவம். என்ன பேசணுமா? ஜனகணமதிக்கு பாடு தெரியுமா? ரைட்டு பாடு. எங்கள் அப்பா பற்றி நீங்களாம் பேசிட்டீங்க, வேற என்ன எக்ஸ்ட்ரா? ஆஸ் யூஷுவல் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஸ்கூலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு 17 years. எங்கள் அப்பா பற்றி நானே என்ன சொல்கிறது, நீங்களாம் எப்படி அவர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் யார் கூடவே பேச மாட்டார். உங்கள் அப்பா வந்து பழைய காலத்து அருண் சாமிமா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், ரொம்ப காமாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அவரை பற்றி கொஞ்சம் 4 வார்த்தை பேச. எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்காரு என்னை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு. எங்கள் அப்பா செம்ம ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க எல்லாரும். சொன்னால் மட்டும் சிரிப்பார், எதுவுமே தெரிலன்னுவார். ஆனால் அவர் தான் கிளாஸ் டாப்பர்னு சொல்லுவார். அஜித் ஃபேன்ல அவர் அப்படிதான், அஜித் ஃபேன்னாலே அப்படிதான். சார் மிஸ்டர் ஸ்ரீ சாரும் மிஸ்டர் ஏமாவதி சாரும் கொஞ்சம் மேலே வந்து நல்லா இருக்கும் 2 பேரும். சார் வாங்க சார் ப்ளீஸ். வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது கூடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சொல்லிக்கலாம், ஆனால் கூடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முதல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ 20வது திருமண நல்வாழ்த்துக்கள் சாருக்கு. ஸோ வந்திருக்க லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி எல்லாருமே ஹாப்பி. ஸோ டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னா அதுவும் வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு முக்கியமாக ஹேமாவதி ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மகமாய் தான் அதிகமாக தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் சீனு, மற்றவங்க யாரையும் அவ்வளோ தெரியாது. அடுத்து இவங்க தான் அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க தான் வந்து போவாங்க, மற்றவங்க யாரும் தெரியாது எனக்கு. நீங்களாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ இது தொடரும் எங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து போவாங்க. வாழ்த்துக்கள். இல்லை எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னா எனக்கு ஃபோனே பண்ண மாட்டார், பண்ணாலும் என்னம்மா இல்லை இதான் மேட்ரு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் தான் பேசுவார். இன்றைக்கி வந்து பேசுறது எனக்கு அதிசயமாக இருக்குது. அதனால தான் இந்த வேலையில் இருக்குங்க கண்டிப்பாக தெரியும் வேலை எவ்வளோ இது வந்துட்டு. ஸோ அவங்க அந்த ஜாபில் தான் பார்க்க முடியும். எப்பயும் வீட்டில் வந்து எப்பவும் பேச போகிறோம், எப்பயும் 24 மணி நேரம் பேசிகிட்டே இருக்க முடியாதுன்னு, அதனால தான் பிரச்சனை.
இஸ் கோமல் சர்மா. அவங்க என்னென்னா ஒரு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பிளேயர். நம்ம கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் தான் படித்தாங்க. ஆன்மீகத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. இப்போவும் நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மோகன்லால் படத்துலையும் கோட் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. கோட் படத்துலலாம் என்னென்னா அவங்க நடிக்கல, அது ஒரு நட்பின் அடிப்படையில் நடிச்சது. அது சின்ன ரோலாக இருந்தாலும் அது கொஞ்சம் ரீச் ஆச்சு. தேங்க்யூ. வாங்க மேம். உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து சந்திரசேகர் சார். எப்போவுமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை, லைக் நிறைய வாட்டி அவங்க அதை போடுவாங்க ஆர்டிகிள்ஸ். பட் அது எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ மனசார நான் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நல்ல ஹார்ட்டான பர்சன் தான் அவங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா மணி, பவர், பொசிஷன் நல்லவங்க கையில் இருந்ததுன்னா அது சமூகத்துக்கு வந்து நல்லா பண்ணும். எனக்கு மட்டும் சமூகம் ஆர்வம் இல்லை, சாருக்கும் அது இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை எல்லாம் வெயிட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி தேட். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா லைக் நான் வெளியிலேருந்து வர மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. ஐ ஜஸ்ட் ஃபீல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் திஸ் ஒகேஷன். அண்ட் சந்திரசேகர் சார் வில் ஆல்வேஸ் பி அ ஃபேமிலி. ரொம்ப அந்த ரெஸ்பெக்ட்டுக்கும் அந்த லவ் கேருக்கும் மனமார்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ரொம்ப ஹாப்பி உங்களை எல்லாம் மீட் பண்ணதுக்கு. இதில் என்ன பியூட்டினா நவம்பர் 6 தான் மேம் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது எங்கள் சிஸ்டர் வந்து போனாங்க, பிரியாணி சூப்பராக இருக்குது, வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. என் லைஃப்பில் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். அவ்வளோதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் அதில் வந்து அவ்வளோவா பார்ட்டிசிபேஷன் இருக்காது. சில பேர் குட் மார்னிங் போடுவாங்க, சில நேரத்தில் போட மாட்டாங்க. ஆனால் நான் மாத்திரம் குட் மார்னிங் போட்டுகிட்டே இருப்பேன், ரெகுலராக போடுவேன். ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த குரூப்பு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆக்சுவலாக வந்து வெளியே எப்படி நினைக்கிறாங்க தெரியல. எனக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க பேசும்போது அவங்களுடைய எல்லாத்தையும் மறந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க.
அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது என்பது தெரியாத அளவுக்கு வந்து அவங்க தன்னை மெய் மறந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப உரிமையாக பேசலாம், பழகலாம். அதனால் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு அவங்க பசங்களை வர வச்சு ஒரு ஃபேமிலியாக கெட் டுகெதர் பண்ணுறதுன்றது வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு மொபைல் வச்சுட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறது போய் இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்குது. புது உறவுகளை வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு 40 குடும்பங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நிறைய சொல்லணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என் ஒய்ஃப் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூடில் தான் இருப்பாள். ஸோ எங்கே போனாலும் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோவில் நிற்கிற மாதிரி தான் இருப்பாள். அவளுடைய வாய்ஸே கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் அவள் வந்து இந்த இதில் குரூப்புக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக எவ்வளோ தான் டென்ஷன் எது இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதுக்கு வந்து ராஜேந்திர பாபு, சந்திரகுலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேரை வர வச்சு அவங்கள வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போது இந்த மாதிரி பிஸியஸ்ட் ஷெடியூலில் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், அது பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். இல்லை நமக்கு வந்து உண்மையான சந்தோஷம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சதுக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் இந்த டீமில் வந்து ஆக்சுவலாக சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சிவா எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் வந்து ஜெகதீஷும் இல்லை சிவாவையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேலேயே வந்து கொஞ்சமாக தான் பார்த்தேன், சிவா கிட்டே பேசியிருக்கேன். சிவகுமார் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக மனம் விட்டு பேசுகிறாரு. அவர்கிட்ட உள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஜாலியாக பகிர்றாரு ஃபேமிலியோட. அந்த டீமில் பகிரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஏதோ ஸ்கூல் டைமில் இருந்த ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நண்பர்கள் சார்பாக சார் வந்து ஃபோட்டோகிராஃபரு. போன தடவை செப்டம்பர் 13 மேடேயில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. டீச்சர்ஸ்லாம் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் மீட் பண்ண சொல்ல 40 வருஷம் கழிச்சு அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அது வந்து டீச்சர்ஸே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது போல் நாங்கள் நினைக்கலப்பா, சாதாரணமாக கூப்பிட்டீங்க, சாதாரணமாக வந்தோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது போல் நிகழ்ச்சி நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. பரவாயில்லப்பா எங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அது காரணமானவர் சார் தான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. டெய்லி அந்த ஃபோட்டோஸு எங்களுக்கு சிவா அனுப்பிச்சினே இருப்பார். நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்தளவுக்கு எங்கள் குழு சார்பாக, ஃப்ரெண்ட்ஷிப் சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் கல்யாணமோ எங்கள் மகன் கல்யாணமோ ஃபங்க்ஷனுக்கோ இனிமேல் கண்டிப்பாக இவரை தான் கூப்பிடுவோம். அது ரொம்ப முக்கியம். எங்கள் முதலாளியே அவர் தான். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வீடியோ எடுத்த உங்கள் பேர் சார் மகேஷ் அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு ராஜேந்திர பாபு அவர்கள் கையாலையும் நண்பர்கள் சார்பாகவும் நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக அழகான நிகழ்வுகளை ரொம்ப அழகாக வீடியோ எடுத்தீங்க. எங்களுக்கு வயசே ஆகாது அந்த வீடியோவை நாங்கள் 60 வயசாகி பார்த்தாலும். ரொம்ப நன்றி சார். சந்திரசேகருடைய ஃப்ரெண்டு சிவா ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் இருந்து பொறுமையாக ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப அன்பாக இருக்குது. அவருக்கு ஒரு சின்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சார்பாக ஒரு கிஃப்ட்டு.
தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். टाइगर का हुक्म।